சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட போன வீடியோல வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மார்பஸ் டேவில் பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கும் இதை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. சரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், கூகுள்ல போட்டு பார்த்தேன், அப்புறமா யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். இதை வச்சு எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இத பத்தி நான் சர்ச் பண்ணதை வச்சு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு டீமன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அதனால நம்ம வேலை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஸோ மார்வல்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டீமனு. இதை வந்து எப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அவன் எல்லா வழியும் தேடுவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேல அடி விழுந்துட்டே இருக்கு, நம்ம என்ன செஞ்சாலுமே அது சக்சஸ் இல்லை, எல்லாமே லாஸ் ஆகுது. அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்குள்ள நம்ம மனசு வந்து ஒண்ணு சொல்லும், ஆழ் மனசுல. அது நம்ம மூளை கேக்குதோ கேட்கலையோ, ஆனா ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். எதிர்வினையே ஏதாச்சும் செஞ்சுப்பாரு, ஆப்போசிட்டா ஏதாச்சும் செஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இந்த மாதிரி தோன்ற விஷயம்தான் இதெல்லாம். நமக்கு பெருசா மூட நம்பிக்கையில வந்து ஏதோ ஈடுபாடு இல்லை அப்படின்னாலும், நமக்கு கஷ்டம் வரும்போது லாஸ்ட் கட்டத்துல வந்து ஒரு மனுஷன் போய் சேர்ற இடம் வந்து அதுவா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இது பேர் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். இதை வந்து நிறைய பேர் வந்து வசியம் பண்ணுவாங்க. வசியப்படுத்தி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வந்து இதை வச்சு செஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஒரு டீமன் தான் இந்த மார்பஸ் வந்து. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிங்கம் மாதிரி தோற்றத்துல இருக்கும். ஒரு சிங்கத்தோட ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது. இது வந்து 6 கண்ணு இருக்கு. இதை வந்து எப்படி வசியம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு வந்து ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிளை வச்சுதான் நிறைய மந்திரங்க சொல்லுவாங்க. அந்த மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடி வருமா, இது நம்ம முன்னாடி வந்து இதை வந்து நம்ம அடிமைப்படுத்திக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இத வசியம் பண்றது வந்து அவ்வளவு பெரிய ஈஸியான விஷயம் எல்லாம் கிடையாது. இத வசியம் பண்றதுக்கு தனியா கோர்ஸ் இருக்காம் பாருங்க. இதுக்கும் தனியா கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் வந்து மினிமம் வந்து 3 இயர்ஸ் ஆவது முடிச்சிருக்கணும். இந்த 3 இயர்ஸ் முடிச்ச அப்புறம் தான் நம்ம வந்து இதை ட்ரையே பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இதை ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால வந்து இது மினிமம் 3 இயர்ஸ், சில பேருக்கு 10 வருஷம் கிட்ட கூட ஆகலாம். அப்படி இந்த கோர்ஸை நீங்க முடிச்சிட்ட அப்புறம் தான் இது வந்து இதுக்கு மந்திரம் சொல்லி இதை வந்து எப்படி வசியம் படுத்துறது அப்படின்னு தெரியும். இதை அப்படியே நம்ம இதை கத்துக்கிட்டு இதை பண்ணும் போது கூட சில பேருக்கு பயம் இருப்பாங்க. மந்திரம் எல்லாம் சொல்லி சப்போஸ் அது வந்துருச்சுன்னா நம்ம 2 விஷயம் வந்து செய்யவே கூடாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நிக்கும் போது நம்ம தான் அதை வசியப்படுத்த பார்க்கணுமே தவிர அது நம்மளை வசியப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இந்த 2 விஷயத்த நம்ம தப்பா செஞ்சுட்டோம்னா அது நம்மளை என்ன வேணா பண்ணலாம். ஸோ இதனாலதான் இது வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாது. இது வந்து வெளிநாட்டுல வந்து இது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் இதை பத்தின டீடைல்ஸ். இதுதான் வந்து இதை பத்தின டீடைல்ஸ். நான் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் வந்து இதுதான். சரி, ஓகே, இதை வந்து யாராச்சும் ட்ரை பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது நிஜமாவே நடந்த கதை. இது அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா நடந்த கதை தான். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில வந்து பல்லாவரம் அப்படின்ற இடத்துல ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இவருக்கு என்ன ஆகுது, ட்ரை பண்ற அளவுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து எப்பவுமே வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டம் வரதான் செய்யும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தப்பான வழிக்கு போகக்கூடாது. இவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பிசினஸ்ல சரி, இவரோட பினான்சியலா சரி, எல்லாத்துலயும் வந்து ரொம்ப கஷ்டம் வருது. என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் வர வர என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இவர் வந்து இவரோட சித்தி பையன் வந்து ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு. இவருக்கு போன் பண்றாரு. எப்பவுமே வந்து இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு தோணும் போது இவருக்கு ஃப்ரெண்ட்ஸை விட அவங்க சித்தி பையன் மாதிரி தான் நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனைனாலும் அவங்களுக்கு தான் போன் போட்டு பேசுறது, அந்த மாதிரி பேசிக்குவாங்க. இவருக்கு போன்ல பேசுறதே இவர் நேர்ல இருந்தாவே நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு இவருக்கு வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ்னே வச்சுக்குவோம். இவருக்கு வர பிரச்சனை எல்லாமே அவங்க சித்தி பையன் கிட்ட சொல்வாரு. அவங்க சித்தி பையன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் இத பத்தி வந்து சொல்லியிருக்காரு. உனக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்றேன், இதை வந்து நீ ட்ரை பண்ணி பாரு. இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ ட்ரை பண்ணும்போது இந்த கண்டிஷன் எல்லாம் மீறக்கூடாது. நீ ஓகேன்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணி பார்ப்போம். இது வந்து பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸ் இருக்கு. நீ ஆன்லைன் கோர்ஸே வந்து அட்டன் பண்ணு. நான் வந்து இதை தெரிஞ்ச ஒரு
அது எப்படி சொல்லுவாங்க, டீமாலஜிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. அந்த நாட்டுல எல்லாம் வந்து டீமாலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு டீமாலஜிஸ்ட் வந்து இருக்காரு. இவர்கிட்ட நான் போய் சொல்றேன், நீ வந்து அவர்கிட்ட கிளாஸ் போ, இது வந்து உன்னோட பிரச்சனைக்கு வந்து தீர்வா இருக்கலாம், ஆனா வந்து இவங்க சொல்ற கோட்பாட்டை வந்து நீ எதுவுமே மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணா நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீருமா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு வந்து நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பெரிய லெவல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இவரும் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாரு. அந்த டிமாலஜி சொல்றது எல்லாத்தையும் வந்து இவரும் வந்து கத்துக்கிறாரு. அவரும் வந்து ஒரு மந்திரத்தை சொல்றாரு. இந்த அதுதான் கிளாஸ் சிலபஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அவங்களோட கோர்ஸ் வந்து 3 மாசத்துல முடிஞ்சிருது. என்னதான் நீ 3 வருஷத்துல கத்துக்கிறது 3 மாசத்துல முடிஞ்சிட்டாலும் பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிராக்டிஸ் வந்து இவர் எடுக்கவே இல்லை. இவருக்கு வந்து ஒரு ஆர்வக்கோளாறு, இவருக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து எதிர்கொண்டுட்டே இருக்கிறதுனால இவருக்கு வந்து என்ன தோணுது பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம எப்படியாவது வந்து செஞ்சு பார்த்துடலாம், சீக்கிரமா இதை நம்ம வர வச்சிடலாம், நமக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிச்சு, இன்னொன்னு அது ப்ராக்டிக்கல், நம்ம ஒரு மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இவரோட வீட்டுல ரூம்ல இதை ட்ரை பண்றாரு. எப்படி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து ஒரு சிம்பல் இருக்கு, அந்த சிம்பலை வந்து வீட்டுல வரைகிறாரு, அவரோட ரூம்ல வரைகிறாரு, கீழே வரைகிறாரு, செவுத்துல வரைகிறாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் ரூமை சுத்திலுமே வந்து இந்த சிம்பல் அவர் வரைகிறாரு. சுத்திலுமே வரைகிறாரு. அந்த ரூம்ல வரைஞ்சதுமே நடுவுல ஒரே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறாரு. அவரும் அந்த சிம்பிள் மேல உக்காந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறாரு. அந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இங்க வரும்பொழுது இந்த மெழுகுவர்த்தி வந்து என்ன ஆகும், மெழுகுவர்த்தியில வர லைட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஸ்பீடா இப்படி 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 ஆடுமா. ஆடும்பொழுது ஒரு 2 செகண்ட் வந்து அது நல்லா ஸ்பீடா ஆடிட்டு அந்த செவுத்துல இருக்க சிம்பிள் எல்லாமே வந்து அந்த நெருப்பு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த நெருப்பெல்லாம் வந்து சுத்திலுமே இவர் நிக்கிற இடத்த தவிர்த்து மற்ற சுத்திலுமே வந்து அந்த ஃபுல்லா வந்து நெருப்பு வந்து வருது. அவரும் ட்ரை பண்றாரு, இது எல்லாமே அவருக்கும் நடக்குது. சுத்திலுமே நெருப்பு வருது, சுத்திலுமே நெருப்பு வந்து அந்த நெருப்பு மொத்தமே அணைஞ்சு அந்த செவுத்துல வந்து ஒரு பெரிய சிங்கத்தோட போட்டோ, அதாவது இதோட போட்டோ வந்து உருவம் வந்து அங்க அவருக்கு தெரியுது. இவரும் வந்து பயப்படல, பயம் கொஞ்சம் இருந்தாலும் பயப்படல. அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு, நம்ம பண்ணது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம எப்படியோ வர வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இவருக்கு வந்து சந்தோஷத்துலயும் இவருக்கு வந்து பயத்துலயும் வந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது வந்ததுமே வந்து இவர் வந்து சொல்லிடுறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்ததுல, நான் வந்து உனக்கு என்னன்னாலும் நான் உனக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன். இவர் வந்து ஆர்வ கோளாறுல என்ன பண்றாரு என்ன சொல்றாருன்றத பாத்தீங்கன்னா, நீ வந்து வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னோட எல்லாமே வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுடுறாரு. இதை விட்டதுமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த ஆர்வ கோளாறுல அது சொன்னதே அவருக்கு தெரியல, அந்த அந்த ஃபேஸ் வந்து அப்படியே அமைஞ்சு போய் ஒரு ரெட் கலர்ல ஃபேஸா, ரெட் கலர் உருவமா அவருக்கு எதிரில வந்து நிக்குது. நின்னதுமே அது என்ன சொல்லுது, ஒரே எதிரில வந்து நின்று சரியான சிரிப்பு, எப்படின்னா அப்படியே சுத்திலுமே வந்து 4 பேர் சிரிக்கிற மாதிரி அவருக்கு சத்தம் கேக்குது. சிரிச்சுட்டே என்ன சொல்லுது இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவர் சோல் இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, ஐயோ நம்ம என்ன இப்படி சொல்லிட்டோம்னு, போச்சுடா நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இவர் வந்து உணர்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து இவர் பயத்திலே அப்படியே நின்னதுமே வந்து அந்த உருவம் வந்து மறைஞ்சு போச்சு. அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து இவர் ஆஃபீஸ்க்கு போறாரு, வேலைக்கு போறாரு, அவரோட வழக்கமான வேலையை நடக்கிறாரு. மறுநாள் ஆஃபீஸ்க்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அதில் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதம் எவ்வளோ முடிச்சிங்க, அந்த மாதம் எவ்வளோ முடிச்சிங்க எல்லாரையும் கேட்குறாங்க. இவர் தான் வந்து ரொம்ப லீடிங்கில் கம்மியில் பண்ணியிருக்காரு. அதனால வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, சாரி மேனேஜர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து இவர் நார்மலா இருக்கிற மாதிரியே இல்லை, அவருக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது, அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. எல்லாரும் சொல்ற பதில் வந்து இவர் சொல்ல காணும். இவர் என்ன பண்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, நேரா மேனேஜரை போறாரு, செம்மையா அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. அடிச்ச அடியில அவங்களுக்கு வாய் மூஞ்சி எல்லாமே ரத்தம் வந்தது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றாங்க, போலீஸும் வராங்க, இவரை வந்து போலீஸ் கூட்டிட்டு போறாங்க, ஜெயிலையும் போடுறாங்க. இவர் ஜெயிலையும் கொஞ்ச நாள் இருக்காரு. இருந்து என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி வெளியே வராரு, வெளியே வந்து வீட்டுக்கு வராரு. ஜெயிலுக்குள்ளேயும் ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்குள்ள இவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த ஃபேஸே வந்து அப்பப்போ வந்துட்டே போகுது. அதுவும் இல்லாம அந்த
இது சொல்லிச்சு பாத்தீங்களா, உன்னோட ஆவி வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவர் காதுல கேட்டுட்டே இருக்கு. சரி அப்படியே கூட இவர் அங்க இருந்து ஜெயில இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டாண்ட வந்து ஒரு பூனை வந்து எப்பவுமே வந்து வந்து போகும். ஒரு கருப்பு பூனை வந்து அவங்க வீட்டாண்ட எப்பவுமே வரும். அது வருது வீட்டுக்குள்ள வருது. வீட்டுக்குள்ள வரும்போது இவருக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அவரே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவர் கோவம் வருது. கோவம் வந்ததும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த பூனை கையில பிடிச்சுக்கிறாரு. புடிச்சிட்டு 2 கையை இப்படி பிடிச்சிக்கிறாரு, 2 கால் இது 2த்தையும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி விரிக்கிறாரு. விரிச்சதை வந்து எதிர் வீட்டுக்காரங்க பாத்துடுறாங்க. இது வந்து எதிர் வீட்டுக்கு பூனை தான். இவங்க எதிர் வீட்டுக்காரங்க பார்த்ததுமே கத்துறாங்க, என்னோட கேட்டை விட்டு, என்னோட பூனையை வந்து நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்தும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இங்க பாரு, இனிமே இந்த பூனை என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா இந்த 2 காலையும் பிரிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவனுக்கு வந்து இவனை பார்த்ததுமே வந்து ரொம்ப பயம் வந்தது. இது அந்த பூனை வந்து விட்டுறாரு. இவருக்கே வந்து தோணுது, ஐயோ நம்ம என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பாடி வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்றாரு. அப்ப வந்து இது வந்து சொன்னது வந்து திருப்பி அவர் காலையில் இருக்குது. அப்பதான் இவர் வந்து அதை உணர்றாரு. ஐயோ இதனாலதான் நமக்கு இப்படி ஆகுது பொழுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சித்தி பையனுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. நடந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் வந்து இவர் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ, உன்னை யார் இதெல்லாம் ட்ரை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. திட்ட உடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி நான் வந்து அந்த டிமாலஜிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் பண்றாரு. கால் பண்ணி வந்து கேட்டதுக்கு, ஐயோ இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க, சரி ஓகே இப்படி ஆனாலும் பரவாயில்ல, அவங்கள கூட்டிட்டு வாங்க, நேர்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டிலேயே வந்து 4 டெமாலஜிஸ்ட் இருக்காங்க. அந்த 4ல ஒருத்தர் மெயின் இவர் தான். இவர்கிட்ட வந்து அவங்களை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இவங்க வந்து ஒரு பூஜையில அதே மாதிரி சிம்பிள்லாம் போட்டு பூஜையில உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும் போதே இவர் சொல்றாரு, இதோட லாஸ்டா இருக்கணும், இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்றேன்ட்டு நீ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணனா இதுக்கப்புறம் நாங்களே நினைச்சாலும் உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டோமே. சரி உட்கார வைக்கிறாங்க. இவங்க அந்த மந்திரத்தை சொல்றாங்க. அந்த மந்திரத்தை கிட்டத்தட்ட 2000 முறை சொன்னோம். சொல்லிட்டே இருக்காங்க. இவர் உக்காந்துட்டு இருக்காரு. இவரோட காதுல திருப்பி இப்படி ஒருத்தர் சிரிக்கிற சவுண்ட், இப்படி ஒருத்தர் சிரிக்கிற சவுண்ட், அப்படி சுத்தி சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. அவரால் உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு கேக்குது. இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணி உக்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சிரிப்பு சவுண்ட் எல்லாம் நின்று போய் அவரோட மனசே வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிளெயினா காமா அவருக்கு தோணுது. எல்லாமே நம்மளை விட்டு போன மாதிரி தோணுது. அப்பதான் அவர் வந்து அவரை ரியலைஸ் பண்றாரு. ஒரு காமான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப வந்து அந்த டெமாலஜிஸ்ட் சொல்றாரு, நான் வந்து எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப வந்து இது வந்து என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, தயவு செஞ்சு இனிமே அதை வந்து ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்பாடா ரொம்ப நிம்மதி, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிறேன், என்னோட லைஃப் வந்து நான் எப்படியாச்சும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இது வந்து நிஜமாலுமே நடந்தது. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. நம்ம நல்ல நிலைமையில முன்னேறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி குறுக்கு வழியில போனோம்னா அது எப்படி பண்றது என்ன பண்றது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி அறகுறையா மாட்டிக்கணும்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுவா இருந்தாலும் ஒண்ணு ஃபுல்லா கத்துக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணவே கூடாது. இப்ப வந்து சரி இவர் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இப்ப சூப்பரா இருக்காரு, நல்லாவே இருக்காரு. இவர் வந்து சென்னையிலே வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவரோட லைஃப் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன, அவ்வளவுதான் நம்ம கதை. இன்னைக்கு வந்து எனக்கே வந்து இந்த ஒரு டீமனை பத்தி இப்பதான் தெரிய வந்தது. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் இதை கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நானும் வந்து இதை பத்தி இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு கதை இதுதான். ஓகே காய்ஸ், இதுதான் இன்னைக்கு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. இது அந்த மந்திரம்லாம் சொல்லி அந்த மந்திரம் எல்லாம் சொல்லி சப்போஸ் இது வந்து வீட்டுக்கு வராரு. ஜெயிலுக்குள்ளேயும்